ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட காருக்கு ஒரு போர்ட்டபுள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ டிவைஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங், ரிவ்யூ அண்ட் இன்ஸ்டலேஷன் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவைஸ் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, என்னோடய கார் ஓல்டு மாடல் கார். இந்த காரில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன்ஸ் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆடியோ சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் சிடி பிளேயர், நம்ம பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். மெயினாக என்னோடய காரில் டச் ஸ்க்ரீன் இல்லாதனால மேப் பார்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வாங்கி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். பட் ஆண்ட்ராய்டு சிஸ்டமோட ரிவ்யூ பார்க்கும்போது அந்த சவுண்ட் குவாலிட்டி நம்ம ஓஇஎம்மில் வர்ற ஆடியோ சிஸ்டமோட சவுண்ட் குவாலிட்டி அளவுக்கு வராது அப்படிங்கிறதுனால, ஸோ நம்ம ஓஇஎம் ஆடியோ சிஸ்டம் மாற்ற வேண்டாம், ஸோ அடிஷ்னலாக நம்ம ஒரு ஸ்க்ரீன் வாங்கி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த டிவைஸோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் அந்த பிராண்டோட ஒரு ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் ஒரு கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனை பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்க்ரீனு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டேபு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு உள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை எடுத்தோம் அப்படின்னா உள்ளார பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டு, நம்ம காரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான மவுண்டிங் ஸ்க்ரூஸ் எல்லாமே அதில் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸுக்கான பவர் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். ப்ராடக்ட் மேனுவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையும் எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சில புஷ்ஷஸ் இருந்தது. ஃபைனலாக அது அந்த ஸ்டாண்ட் ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு டபுள் சைட் டேப்பு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த டிவைஸ் நம்ம பவர் பண்ணி எல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஃபோன் சார்ஜர் எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஒரு பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். டைப் சி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம மொபைல் சார்ஜர் வச்சு இதை பவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயில் சைட்லலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வியூவாக பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான அந்த பவர் சாக்கெட் போர்ட்டு, அதுக்கப்புறம் கேமராவுக்கான இன்புட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் 3.5 mm ஜாக். ஸோ இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க, இன்பில்ட் ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் இந்த மவுண்டிங்கான பேனல் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இதில் அந்த இன்புட் வோல்டேஜ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. பின்னாடியும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடான ஃபீல் தான் இது தருது. ஸோ டிஸ்பிளேவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்பில்ட்டாக ஒரு மைக்கு அண்டு அந்த சவுண்ட் ஃபயருங்கிற இந்த பிராண்டிங் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம சார்ஜரை நம்ம கனெக்ட் பண்ணலாம். டைப் சி போர்ட்டில் நம்ம அந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பின்னாடி பவர் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த டிவைஸ் ஆன் பண்ணலாம். இப்போ இந்த டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஹோம் பேஜ் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஏர்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, கார்ப்ளே, பிரைட்னஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செட்டிங் போனோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சிலரி பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இது தனியாக நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன் மாதிரி வரும். த ஸ்க்ரீன் சேவர், டிரைவிங் பொசிஷன் லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படிங்கிறது,
அதுக்கப்புறம் லாங்குவேஜும் சில லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது இதில். அப்புறம் நம்ம கனெக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இதுலேருந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டச் சவுண்ட் எஃபெக்ட், நம்ம டச் பண்ணோன்னா சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணுமா வேணாமுங்கிறத வந்து இங்கே டிசேபிள் ஆர் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி செட்டிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபிம்வேரோட வெர்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மீடியா பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எஸ்டி கார்டில் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வீடியோ ஆர் ஆடியோ வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அதை வந்து இதில் டவுன்லோட் பண்ணி இங்கே எஸ்டி கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, கார்ப்ளே, மிராகாஸ்ட், ஆடியோ அவுட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ஏர்ப்ளேங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்பிள் டிவைஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏர்ப்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆடியோ அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், கார்ப்ளே, ஆட்டோ, எஃப்எம் ஆர் ஆக்ஸ் மோடு. ஸோ இதை 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோ வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்படியே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஆனால் ஃபுல்லாக டிவைஸ் வந்து ஷட் டவுன் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம மொபைலில் எப்படி இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் போய்ட்டு நீங்கள் ப்ளூடூத் வந்து ஓப்பன் பண்ணணும். ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா F800 அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டியிருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இந்த டிவைஸு. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பேர் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து பேர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆக்சசிபிலிட்டி கேட்கும். ஸோ அது வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு கனெக்டிங் டு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அப்படின்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டிங்குள்ளார வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிவைஸ் கனெக்டட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கீழே ஸோ இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து தேவைன்னா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே டிரைவர் சீட் லொக்கேஷன், சேஞ்ச் லேஅவுட், ஒர்க் அக்கௌண்ட், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாட்டிஃபை வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அங்கே மொபைலில் வந்து என்னென்ன இருக்கோ அது அப்படியே வந்து இங்கே மிரர் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லைப்ரரி எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப்பு அண்டு ஸ்பாட்டிஃபை இது ரெண்டுமே பேரலாக தெரியும். இங்கே மேப்பும் வந்து உங்களுக்கு பேரலாக தெரியும். இதில் நீங்கள் வந்து கால் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இதில் சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் வந்து இதில் வராது. ஏன்னா நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது யூடியூப் பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சேஃப்டி கன்சர்ன்ஸ். பிஎல்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ இருந்தால் மட்டும்தான் இருக்கும், வீடியோ இதெல்லாம் வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. மொபைலில் என்னென்ன ஆடியோ இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரலாக வந்து மேப்பும் அந்த ஆடியோ பிளேயரும் வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். இங்கே வந்து நம்ம மேப்பை வந்து பார்த்திங்கன்னா மேப்பை மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம். மேப்பை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். மொபைலில் வந்து ஜிபிஎஸ் எந்த லெவல் அக்யூரேசி இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து உங்களுக்கு பேரலாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இங்கேயே கூட நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து சர்ச் பண்ணலாம். லொக்கேஷன் சர்ச் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கூகுள் மேப் நேரேஷனும் வந்து உங்களுக்கு வந்து இதில் இன்பில்டாகவே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ காரில் வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சவுண்ட்ஃபயரோட இந்த ஆண்ட்ராய்ட் ஆட்டோ டிவைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் அண்ட் 3.5 mm அந்த கேபிள் அது ரெண்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைட் டேப் போட்டு இது வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ரொம்பலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டாக வந்து நீங்கள் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. வெயில்லையுமே வந்து விசிபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு வந்து கிளார் தெரியல. நான் சொன்ன மாதிரி இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன், பிரைட்னஸ் கண்ட்ரோல்,
எல்லா ஆப்ஷனுமே வந்து இங்கே விசிபிளாக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போது ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து விசிபிள் ஆகுது. இதில் வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக், நீங்கள் கால் கூட பண்ணிக்கலாம். வர்ற காலையும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்கு வந்து லைஃப் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியல. இந்த டிவைஸ் நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3800. மேபி இதோட ரேட் வந்து அரௌண்ட் 4000க்குள்ளே தான் இருக்கும். ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டிவைஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.